நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப யார்கிட்ட பேசுன? என்னோட ஃப்ரெண்டு தான் என்னை பார்க்கணும்னு சொன்னா, போயிட்டு வந்துடுறேன். எந்த ஃப்ரெண்டு? சைமன். நீ இப்ப எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு அர்ஜென்ட்டா இப்ப அவனை பார்த்தாகணுமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் நான் என் ஃப்ரெண்டை கூட போய் பார்க்கணுமா? உன்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பாலு ஹாஸ்பிட்டல்ல இருந்து விரட்டி விட்டுட்டாங்கல்ல, இதை விட பெரிய கேவலம் இது வரைக்கும் அவனுக்கு நடந்திருக்காது. கேட்கிறப்பவே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அத சொல்லணுமா? இதை விட பெரிய அசிங்கம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. பெரிய MBBS டாக்டரா. இப்ப அவன் யாருக்கும் தேவையில்லாத ஒரு டாக்டர். அவனுக்கு அடுக்கடுக்கா அடி விழுந்துகிட்டே இருக்கணும் தீபன். அவன் டாக்டருங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தானே அங்கிள் உமா கூட நிக்கிறாரு. ஒரு டாக்டரா அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கலங்கிறப்போ அங்கிள் என்ன ரியாக்ட் பண்ணுவாரு? பேசிட்டு இருந்ததுல அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பாலுவுக்கு அவனோட வேலை போன விஷயம் யாருக்கு முதல்ல தெரிவிக்கணும் தெரியுமா? உமாவோட அப்பாக்கு தானே. இப்பவே கால் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்தை அவருக்கு சொல்லிடலாம். ஹலோ. ஹலோ. ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லதான் கால் பண்ணேன். உன்னை சந்தோஷப்படுத்துற விஷயமா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன வருத்தப்படுத்துற விஷயமா தான் இருக்கும். சொல்லு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். சொல்லவா? சொல்லு. டாக்டர் பாலகோபாலனை அவனோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஒரு கிரிமினலை டாக்டரா வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே உங்க மருமகனுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்ய முடியாது. இனிமே அந்த பாலகோபால் அவனோட MBBS வச்சுட்டு வீட்டில தான் உட்காரணும். அதனால உங்க பொண்ணோட புருஷன் ஒரு டாக்டருங்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அத மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. பெரிய எதிர்பார்ப்போட நாம டாக்டர் ஆக்கின நம்ம பொண்ணோட புருஷன் இனிமே ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பரோட்டா மாஸ்டரா தான் வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா அடிதடி வேலை. அதுதான் உங்க மருமகனுக்கு கைவந்த கலையாச்சே. ஹலோ. ஹலோ. பேசும்போதே போனை கட் பண்ணிட்டாரு. கவலைப்படட்டும். இனிமே அந்த உறவை ஒரே அடிய ஒதுக்கிட வேண்டியதுதான். இப்போதைக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க. ஹலோ அப்பா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவா. அம்மாடி, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கதாமா நான் கால் பண்ணேன். என்னப்பா? பாலு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இல்லையா? இருக்காரே. நாங்க ஒன்னதான் இங்க வந்தோம். ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அது உன்னோட அம்மா கால் பண்ணி சொன்னா பாலுக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை கொடுக்கலன்னு சொன்னா. அப்படியே சொன்னாங்க? உங்க அம்மா தான் கால் பண்ணி சொன்னா. அப்புறம் ஒருவேளை அவ என்ன டென்ஷன் பண்றதுக்காக சொன்னாலும் என்னமோ. வச்சிடறேம்மா. ஒரு
ஒரு டாக்டரோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அதனால் நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். உங்கள் பேர்? சார், என் பேர் சைமன். நீங்கள் 2 பேரும் நியூஸ் சேனல்லையும் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் நம்ம சிட்டியில் இருக்கிற ரவுடிங்களோட அராஜகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள? அந்த ரவுடி பசங்களோட பழைய பகை தான் இங்கே நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் காரணம். இந்த மாதிரியான கொலைகளை தடுக்கிறதுக்கு போலீஸ் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே போலீஸால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எங்களால் எடுத்து நடத்த முடியல. ஆனால் நான் சொன்ன ஆளுங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை வெட்டுவான், கொல்லுவான். அதனால தான் அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே இல்லை. அதையும் மீறி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அந்த ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுரும். அப்படி ஜெயிலுக்குள்ளே போயிட்டா அவங்களால திருப்பி அடிக்க முடியாதுல்ல. பழிக்கு பழி தீர்த்துக்கிற ஒரு மோசமான கும்பல் தான் அந்த ரவுடி பசங்க. அதாவது பழிக்கு பழி. ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கிற தீபன் கூட அந்த மாதிரி கும்பலை சேர்ந்தவனான்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. தீபனை உங்களுக்கு நல்லா தெரியும்ல டாக்டர்? என் மாமியாரோட அண்ணனோட பையன்தான் அவன். ஒரு வகையில் பார்க்கும்போது உங்கள் ஒய்ஃபோட முறை பையன். சரி, அவன் ஆள் எப்படி? சார், அவன் ரொம்ப மோசமானவன் சார். ஓ, அப்போ உங்களுக்கும் அவனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படி நெருக்கமான பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் அவனை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க சார். அப்படின்னா உங்களுக்கு வேற வகையில் அவங்க கூட பழக்கம் இல்லை. டாக்டர், தீபன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது. அதாவது அவனை அட்டாக் பண்ண ஆளை அவனுக்கு தெரியும். அந்த ஆளை ஒரு வழி பண்ணணுங்கிற நினப்புல தான் இவன் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லியிருக்கான். சார், இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சார் எங்ககிட்ட சொல்கிறீங்க? தீபன் ஸ்டேட்மெண்ட்டை மாற்ற சொன்னதுக்கும் பாலுக்கும் என்ன சார் சம்மந்தம்? தீபன் மாதிரி கிரிமினல் புத்தியோடு இருக்கிற ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு தேவையில்லைனாலும் ஒரு நல்ல டாக்டர் இந்த நாட்டுக்கு தேவைப்படுது. ஒருவேளை தீபன் அவனோட ஹிட் லிஸ்ட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கிறது டாக்டர் பாலு தான் அப்படின்னா, ஒருவேளை டாக்டர் பாலு தான் தீபனை அட்டாக் பண்ணியிருந்தா? இல்லை சார், பாலு அப்படி பண்ண மாட்டான். பாலு ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க? தீபனை அட்டாக் பண்ணது நான் இல்லை சார். நீங்க தான் தீபனை கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னு எங்களுக்கு சில தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல தீபன் யாரு பேரையும் சொல்லலையே தவிர அன்னைக்கு ராத்திரி யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தீபன் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். அது யார் சொல்லியிருந்தாலும் வெறும் போய் தான் சார். சைமன், நீங்க எப்படி அதை உறுதியா சொல்றீங்க? சார், அன்னைக்கு பாலு என் கூட தான் இருந்தான். நாள் முழுக்க என் கூடவே தான் இருந்தான். என்னோட பிஸ்னஸ் டீல் சம்பந்தமா பாலு அன்னைக்கு என் வீட்டில் தான் இருந்தான். வேணா என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கேளுங்க சார். இப்போவே கேட்டு பாருங்க. சம்பவம் நடந்ததா சொல்ற நாள் பாலு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான்னு நான் நம்பவே மாட்டேன். அதை எங்க வேணாலும் மறுத்து பேசுவேன். நீங்க என்ன பாலு அமைதியா இருக்கீங்க? நான் சொல்றதை விட எல்லாம் தெரிஞ்ச அவன் சொல்றதே சரிதான். நான் அட்டாக் பண்ணேன்னு தீபன் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான்? மகேஸ்வரி கிட்ட. அதாவது பாலுவோட மாமியார் கிட்ட. அவங்க தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயத்தை பண்ணது பாலு தானே அவங்க கன்ஃபார்மா சொல்றாங்க. கேஸ் என்னாச்சுன்னு அவங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்க அதை விட பெரிய பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. பாலு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நாள்ல இருந்து பாலுவை ஒவ்வொரு காரணமும் சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுகிட்ட, சொந்த மருமகன் கிட்ட கொஞ்சமாவது பாசம் இருந்தா பாலு தான். ஒருவேளை அந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருந்தா கூட உங்ககிட்ட பாலுவோட பேரை சொல்லியிருப்பாங்களா? அவங்களுக்கு பாலுவை சுத்தமா பிடிக்காது சார். பாலு எதுக்கு குற்றவாளி ஆக்குறாங்கன்னு இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். அப்படின்னா அது உங்களுக்கு தான் நல்லது டாக்டர். இல்லைன்னா தீபன் உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருப்பான். சரி, இப்போ நீங்கள் கிளம்பலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த மகேஸ்வரி உங்கள் பேரில் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாம் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓ,
ஓகே, மறுபடியும் இப்படி ஒரு சந்திப்பு நமக்கு நடக்காம இருக்கட்டும். சரி, கிளம்புங்க. டேய், நம்ம சொன்னது எதையுமே அந்த எஸ்ஐ நம்பல. நீயும் இப்ப நானும் அவரோட சந்தேக பார்வையில தான் இருக்கோம். தீபன் மாத்தி சொன்னதுனால எஸ்ஐ க்ளோஸ் பண்ண கேஸ் இது. ஆனா என் மாமியார் இருக்காங்களே, அவங்க தான் பத்த வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது என்ன ஜெயிலில் அடைச்சு உமாவோட வாழ்க்கையில இருந்து என்ன நிரந்தரமா பிரிக்கணும். இப்படி ஒரு பகையாளியான மாமியார இந்த பூமியில பார்க்க முடியாத. இப்படி ஒரு குடும்பக்காரியா எந்த பொம்பளை இருப்பா? அந்த அளவுக்கு நான் என்ன அவங்களுக்கு துரோகம் பண்ணேன்? உமாவுக்காக தான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் பொறுமையா இருக்க அவங்க என் தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என் பொறுமையா அவங்க என்னோட வீக்னஸா நினைச்சிருவாங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய் பாலு. சார், எதுக்கு பாலுவை வேண்டான்னு சொன்னீங்க? டாக்டர் முதல்ல உட்காருங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பரவாயில்ல சார், நான் இப்படியே இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. வேலையில சேர வந்த பாலுவை நீங்க இன்சல்ட் பண்ணி இங்கிருந்து அனுப்புனது உண்மைதானா? உமா, கூல் டவுன். நடந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. டாக்டர் பாலு யாரும் இன்சல்ட் பண்ணல. டாக்டர் பாலு இங்கே ஒர்க் பண்ணாருன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிருங்கிற ஒரே காரணத்தால தான் அவரை திருப்பி அனுப்பிட்டோம். டாக்டர் பாலுவால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிளாக் மார்க் வரும்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் டாக்டர் பாலுவை பற்றி ஒரு போஸ்ட் வந்தப்போ நான் உங்ககிட்ட பேசினேன்ல, அன்னைக்கு நீங்கள் சொன்னதுனால தான் டாக்டர் பாலுவை ரீஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? எப்போ வேணாலும் டாக்டர் பாலு கொலை முயற்சி பண்ணிட்டாருங்கிற பேரில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் அது இந்த ஹாஸ்பிட்டலோடைய நேமை பாதிக்கும். டாக்டர் பாலு ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ணதும் அவர் இப்போ சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறதும் உங்களுக்கு தெரியுமா? சரி, நானே சொல்கிறேன். பாலுவால் பாதிக்கப்பட்ட ஆள் தான் இங்கு கால் பண்ணி எங்களை பிளாக்மெயில் பண்ணார். கால் பண்ண ஒரு பேர் தீபன். சார், தீபனை எனக்கு தெரியும். அந்த ஆளு பாலுவுக்கு எதிராக பர்சனல் ரிவெஞ்சில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா அவர் இதுக்கு இங்கே கால் பண்ணி சொல்லணும். போலீஸில் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும். இங்கே பாருங்க உமா, உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. அதனால் டாக்டர் பாலுவோட விஷயத்தில் இனிமேல் எந்த ரிஸ்க்கும் எடுக்க என்னால் முடியாது. சார், சாரி, இந்த விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் பண்ணிட்டேன். இது என்னது? இது என்னோட ரெசிக்னேஷன். இன்னையோட இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னோட சர்வீஸை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். டாக்டர் உமா, என்ன இதெல்லாம்? என் புருஷனை அவமானப்படுத்தி அனுப்பின ஹாஸ்பிட்டல்ல நான் வேலை பார்க்க விரும்பல. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது டாக்டர் பாலுவோட உதவி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற நிலைமை வரும். அப்ப நீங்க டாக்டர் பாலுவை தேடி வருவீங்க. டாக்டர் பாலுங்கிற பீடியாட்ரிஷியனுக்காக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஆஃபீஸோட கியூல நிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாய். யாரு கால் பண்றது? உமாதான். டேய், போன் எடுத்து பேசு. டேய், அவ எதுக்காக கால் பண்றான்னு கேளு. நீ வண்டியை நிறுத்த. எதுக்கு இங்க நிப்பாட்ட சொல்ற? எதுக்குன்னு சொன்னாதான் நிறுத்துவியா? டேய், உமா எதுக்காக கால் பண்றான்னு கொஞ்சம் கால் பண்ணி கேளு. நான் இப்ப பேச வேண்டியது அவகிட்ட இல்ல, வேற ஒருத்தர்கிட்ட. அது யாரு? நீ இறங்க சொல்ற. டேய் பாலு, என்னடா?
நீ இங்கே இரு, நான் ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வரேன். டேய் எங்கடா? அதை இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்ல, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். டேய் 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 பாலு, எங்கடா போற? இருடா ஒரு நிமிஷம். டேய் ஹலோ உமா. சைமன், பாலு கூட இருக்காரா? உமா, இவ்வளவு நேரம் அவன் என் கூட தான் இருந்தான். இதோ இப்பதான் கிளம்புனான். எங்க போனாரு? வீட்டுக்கு போனாரா? வீட்டுக்கா இருக்காது, ஆனா எங்க போறான்னு எனக்கே தெரியல. ஆனா ரொம்ப கோவத்தோட தான் எங்க கிளம்பி போனான். உன்கிட்ட எங்க போறாருன்னு சொல்லவே இல்லையா? இல்ல உமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? உன்னோட அம்மா எதுக்காக பாலுவை எப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தவிர வேற எந்த தப்பு அவன் பண்ணிருக்கான்? இன்னைக்கு வரைக்கும் யார் மனசையும் காயப்படுத்தாதவன் தான் பாலு. இப்படி ஒரு நல்ல மனுஷன் கிட்ட எதுக்காக அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? அதனால இப்ப என்ன ஆச்சு? உன்னோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஸ்ஐ பாலுவை இப்பதான் கூப்பிட்டு விசாரிச்சாரு. அதுக்கு பின்னாடி உன்னோட அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பாலு ரொம்ப கோவப்பட்டுட்டான். அர்ஜென்ட்டா யாரையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பாதியிலே இறக்கி விட்டுட்டு அவன் போயிட்டான். ஹலோ உமா. நான் கால் பண்றேன். சரி. நீங்க இப்ப சொல்ற அந்த மரியாதையான மருமக இருக்கான்ல, அவன் தான் தீபனை அடிச்சது. என்னோட வேண்டுதலால அவன் தப்பிச்சிட்டான். தீபன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலோ செத்தாலோ உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இவ்வளவு பெரிய வில்லத்தனத்தை காட்டின பாலுவோட வேலை போனது உங்களால தாங்கிக்க முடியல. தீபன் அப்படி கால் பண்ணி சொன்னதாலதான் பாலுவை ஹாஸ்பிட்டல் இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. தீபனை கொல்ல நினைச்சதுக்கான தண்டனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு தொடர்ந்து அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். அவன் நாசமா போறத நீ பார்க்கணும், அதானே? அதுக்கு தான் ஆசைப்படுற. இந்த ஜென்மம் முழுக்க நம்ம பொண்ணும் பிள்ளைங்களும் கண்ணீர் விட்டு அழுறத பார்த்தாதான் உனக்கு திருப்தி இல்ல? ஏன்டி நீ இப்படி ஒரு சாடிஸ்டா இருக்க? அந்த பாலுவை அவன் புருஷனா ஏத்துக்கிட்டதுல இருந்து என் பொண்ணு கிட்ட எனக்கு இருந்த பாசம் அதோட முடிஞ்சு போச்சு. அவன் அவளுக்கு பிடிச்சவன வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டா, அதுக்காக நீ ஏன்டி காலம் பூரா பகையாவே இருக்க? அவனை ஒரு ஆளா நம்ம குடும்பத்துல ஏத்துக்கவே முடியாது. டாக்டர்னு சொன்னதுனால நம்ம கூட எல்லாம் வந்து உட்கார்றதுக்கான ஒரு தகுதியோ குடும்ப பாரம்பரியமோ அவனுக்கு கிடையாது. நீ எந்த காலத்துல இருக்கிற மகி? என்னைக்கு உன்னோட இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் இல்லாம போகும்? யோசிச்சு பார்த்தா மனுஷங்களோட வாழ்க்கையே என்னைக்கும் நிரந்தரம் கிடையாது. அதனால மனுஷங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கணும். அகங்காரத்தையும் சுயநலத்தையும் பேராசையும் விட்டு தள்ளணும். ஏய், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சும் கூட உன் மனசு மாறவே மாறாதா? இல்லன்னா எப்பவும் நான் திருந்தவே மாட்டேன்னு ஏதாவது சபதம் எடுத்திருக்கியா? என்ன யாரும் திருத்தணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். நல்ல பழக்க வழக்கத்தை கத்து கொடுத்துதான் என் அம்மா அப்பா மாமா எல்லாரும் என்ன வளர்த்திருக்காங்க. ஒரு ராஜகுமாரி மாதிரி வாழத்தான் எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொத்தும் நகை நட்டும் அந்த காலத்துல இருந்தே என்னோட முப்பாட்டன்க இந்த குடும்பத்துக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. கட்டளையை போட்டு எதிரிகளை தூக்கி போட்டு மிதிக்கிற வம்சத்துல பிறந்தவதான் இந்த மகேஸ்வரி. எனக்கு நிகரான ஆளுங்க யாரும் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்துல யாரும் உறவு வச்சுக்கிட்டது இல்ல. அத சுக்கு நூறா உடைச்சது நம்ம பொண்ணு உமாதான். நல்ல குடும்பத்துல பிறக்காத அந்த பாழா போனவனை கட்டிட்டதால அவமானப்பட்டது என் குடும்பத்து ஆளுங்களும் தெய்வமா போன குருவுக்கு சமமான என்னோட முன்னோர்கள் தான். இந்த குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை உண்டாக்குன பாலுவை சாகர வரைக்கும் என்னால மன்னிக்கவே முடியாது. அழையாத விருந்தாளியா இங்க வந்து நிக்கிற? ஓ, வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா தானே? நிப்பாட்டு. வேண்டாம், நிறுத்த வேண்டாம்.
நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க மனசுல இருக்கிறது புரிஞ்சிருச்சு. என் மேல இருக்கிற வெறுப்பு இல்ல, காலகாலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற தீண்டாமைன்னு புரிஞ்சிருச்சு. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ராஜ குடும்பத்துல ஒண்ணும் இல்ல. பெரிய பாரம்பரியமோ குடும்ப சொத்துன்னு சொல்லிக்க ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல யாரும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆனா என்னோட அம்மா என்ன ரொம்ப ஒழுக்கமா தான் வளர்த்தாங்க. மனுஷங்களை நேசிக்கிறதுக்கும் மதிக்கிறதுக்கும் என் அம்மாவோட அன்பு நிறைஞ்ச வார்த்தைகள் போதுமானதா தான் இருந்துச்சு. அம்மாவோட முகத்தை பார்த்து தான் எப்படி வாழணுங்கிறதையே நான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா ஒன்றும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, ராஜ குடும்ப பாரம்பரியமும் கிடையாது. ஆனா மனசு நிறைய மனுஷங்களை ஒரே மாதிரி நேசிக்கிறதுக்கும் மதிக்கிறதுக்கும் கத்து கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா வளர்த்த விதம் தான் வறுமையிலையும் படிக்கிறதுக்கும் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கும் எனக்கு வழிகாட்டியா இருந்தது. உன்னோட அம்மாவை பத்தி பேசுறதுக்காக தான் நீங்க வந்தியா? ஒரு அம்மாங்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக வந்தேன். அப்படின்னா நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கியா? கிளாஸ் எடுக்கலாம் வரல. தலைகீழ நின்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்க. ஒரு சில விஷயங்களை முடிவா சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். என்ன எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்னு தீபனை நான் தான் அட்டாக் பண்ணேன்னு போலீஸ்க்கு நீங்க தான் கால் பண்ணி சொல்லிருக்கீங்க. எஸ்ஐ இப்பதான் என்ன கூப்பிட்டு விசாரிச்சாரு. ஆமா, அப்படி நான் தான் சொன்னேன். தீபன் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னாலும் அவனை கொல்ல முயற்சி பண்ணது நீதானே? ஆமா, அதான் உண்மை. ஆனா என்ன, அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்களும் தீபனும் சேர்ந்துதான். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு கிரிமினல் ஆக்குவீங்கன்னு நல்லா தெரியும். உமாவோட அம்மாவாச்சேன் தான் இவ்வளவு நாளா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்ப இங்க வந்தேன். அப்படி நீ என்ன செய்வேன்னு சொல்ல வந்திருக்க? என்னையும் தீபனையும் கொன்னுடுவியா? நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, அது என்னோட வாழ்க்கையை தான் பாதிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணை நான் மனைவியா ஏத்துக்கிட்டது தானே நீங்க என்ன ஜென்ம விரோதியா பாக்குறதுக்கான காரணம். அப்படின்னா ஒரு விஷயத்த தெளிவா கேளுங்க. நான் உங்க பொண்ணை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. எங்கேயுமே நாங்க புருஷன் பொண்டாட்டி தான்ங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணதும் கிடையாது. ஒன்னா சேர்ந்த ஒரு வாழ்க்கைய எப்ப வேண்டான்னு தீர்மானிக்கிறோமோ அப்பவே எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிஞ்சு போயிடலாங்கிற ஒரு வார்த்தையால தான் நாங்க ஒன்னா சேர்ந்துருக்கோம். எப்ப வேணும்னாலும் உங்க பொண்ணை நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். அப்ப தூக்கி எறிஞ்சு காட்டுடா. தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது உன் ரத்தத்துல பிறந்த அந்த குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிடு. மகி, நீங்க இதுல தலையிடாதீங்க. பாலு, நீ கிளம்பு. கிளம்புறேன். ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சீங்க, உமாவையும் என் பிள்ளைங்களையும் இந்த வீட்டுல விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என் ரத்தத்துல பிறந்த குழந்தைங்கள கொன்னாலும் சரி, தின்னாலும் சரி, நடுத்தெருவுல கொண்டு போய் விட்டாலும் சரி, என்ன தோணுதோ பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பாலுவோட முழு சுயரூபம் என்னன்னு தெரிய வரும். அது பல பேரோட உயிரை காவு வாங்குற கடைசி முடிவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. நீயும் அந்த தீபனும் சேர்ந்து உன் பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்குறீங்க. ஒன்றும் தெரியாத பிஞ்சு குழந்தைங்களை நடு தெருவில் நிற்க வச்ச ஒன்ன என்னத்தை சொல்லி தாண்டி உன்னை திருத்துறது? அவன் ஆம்பளையா இருந்தா உமாவை விட்டுட்டு போகட்டும். என் பொண்ணுக்கு இதை விட நல்ல வாழ்க்கைய நான் உண்டாக்கி தருவேன். அத்தை, பாலு இங்க வந்தாரா? வந்தாம்மா. யாரோ கால் பண்ணாங்கன்னு திடீர்னு கிளம்பி போயிட்டான். சைமனை பார்க்கணும்னு சொன்னான். எப்ப வந்தாரு? அது கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க அவர் வரலையா? இல்லையே. அப்படி எங்க போயிருப்பாரு? என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? இங்க வந்து என் முன்னாடி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தான். கேட்டதுக்கு இனி டாக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னான். என்ன காரணம்னு நான் கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்லாம போயிட்டான். உமா, நீயாவது சொல்லு, என்னதான் ஆச்சு பாலுவுக்கு? நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல பாலுவால ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படி?
அங்க இருக்கிற அட்மினுக்கு தைரியம் இல்ல, அவ்வளவுதான். யாராவது வந்து பாலுவை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அவரு பாலுவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துருவாரு. அத பாலுவால தாங்கிக்க முடியாது. அதனால இப்ப என்னம்மா நடந்துச்சு? அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு பாலு வந்துட்டாரு. ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மறுபடியும் புதுசா ஒரு பிரச்சனை. அதான் என்ன பிரச்சனை? அத பத்தி எல்லாம் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. எதிரிகளுக்கு இவரை காயப்படுத்துறதுக்கு காரணம் வேணுமா என்ன? ஏமா எங்க? ஹேமா இங்க இல்ல, என் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாம்மா. அவளுக்கு இங்க வெறுத்து போயிருக்கும். பாலு கண் கலங்கி பட்டும் படாம பேசுறத பார்த்து அவளுக்கு தலை சுத்தல் வந்துருச்சுமா. அப்புறம் பாலு உடனே பல்ஸ் செக் பண்ணா பிபி லோவா இருக்குன்னு சொன்னா. ஹேமா வாந்தியும் எடுத்தாம்மா. அப்புறம் எதுக்கு அவளை தனியா வெளியே போக விட்டீங்க? நான் நல்லா இருக்க, பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லிட்டு போனா. ஹலோ ஹலோ அப்பா, நான் தான். பாலு அங்க வந்தாராப்பா? வந்திருந்தாருமா. மாப்பிள்ள சாதாரணமா வரல, சவால் விட்டுட்டு சபதம் போட்டுட்டு தான் இங்க இருந்து போயிருக்காரு. அங்க அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு? உங்க அம்மா கிட்ட பாலு என்னென்ன சொல்லணும்னு நினைச்சானோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். காரணம், ஒரு பக்கம் பொண்டாட்டியும் மறுபக்கம் மாப்பிள்ளையுமா இருந்ததுனால என்னால் அந்த நேரத்தில் யார் பக்கமும் பேச முடியல. பாலு இங்க வந்து மனம் போன போக்கில் பேசினதுக்கு நான் என்னைக்குமே குத்த சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஹலோ, நான் கேட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். அவனோட பேச்சில் உங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுமா. அவர் அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற உறவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ அம்மாடி, மகேஸ்வரி ஆசைப்படுறதும் அதைத்தானே. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பும் தாம்பத்தியமும் உடைஞ்சா பரவாயில்ல, அவளுக்கு அவ நினைச்சது நடந்தா போதும். அவ அப்படி ஒரு திருந்தாத ஜென்மம்மா. ஒரு வகையில உங்க அப்பாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் அவதான். ஒருவேளை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவோட உண்மையான குணம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கும் தப்பிச்சு போயிருப்பேம்மா. அப்பா, உனக்கு தெரியாதும்மா, உங்க அம்மாவோட உண்மையான முகம் தெரியாது. உங்ககிட்ட நான் அதை எப்பவுமே சொன்னதில்லை. எல்லாத்தையுமே நான் என் மனசுக்குள்ள போட்டு மூடி மறைச்சிட்டேன். உங்க அம்மாவோட சேர்ந்து உங்க அப்பா வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு, அது வெளியே தெரிஞ்சா எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை. நீ ஒரு தடவை சொன்ன மாதிரி நான் காலம் பூரா தலையாட்டி பொம்மையா மாறிட்டேன். ஹலோ அம்மாடி, கேட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். நான் ஏதேதோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேம்மா. நான் இவ்வளவும் சொல்லது, மகேஸ்வரி மேல இருக்கிற கோபத்துல நீ பாலுவை இழந்துடக்கூடாது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அன்பால நீங்க மகேஸ்வரியை தோக்கடிக்கணும். அப்பா சரிப்பா, பாலு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா கால் பண்றேன். சரிம்மா. பொண்ணுகிட்ட என்ன பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? சொல்லுங்க சொல்லுங்க. பொண்ணு மனசுல நான் ஒரு ராட்சசியாவே இருந்துட்டு போறேன். நான் கொடுமைப்படுத்துறேன், நீங்க சகிச்சுக்கிறீங்க. அதுக்கான பரிகாரத்தை நானே கண்டுபிடிக்கிறேன். உங்க பொண்ணு அவன் கூட வாழறத நீங்க பார்த்து ஆகணும்ல. அது நடக்கணும்னா நான் சாகணும்.
என்னோட இந்த சலங்கையை கட்டுறதுக்கான பெரிய வாய்ப்பை கெடுத்த அந்த பாலுவோட அழிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அடங்குவேன். இது என்னோட சலங்கை மேல சத்தியம். பாலு ம் பாலு நீங்க என் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? எதுக்காக நீங்க அங்க போயிட்டு வரீங்க? உன்னோட அம்மா மகேஸ்வரி மகாராணி இருக்காங்களா, அவங்கள பார்க்கலான்னு போனேன். ஒரு தடவை தீபன் இப்படி பார்க்க போனதுனால என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஏதோ அதிர்ஷ்டத்துல கேஸ்ல மாட்டிக்காம தப்பிச்சிங்க. இனிமே அந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் சரின்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. இப்ப கடைசியில அவங்கள பத்தி தெரிஞ்சும் எதுக்காக நீங்க அங்க போனீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அவசரப்பட்டு நாமளே நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கணுமா பாலு? நம்ம வாழ்க்கையை நாம ஒன்றும் கெடுக்கல. உன்னோட அம்மா தான். உன்னோட அம்மா மகேஸ்வரி மகாராணி. அந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓப்பனா சொல்லணும்னா உன்னை பெத்த அம்மா தான் இந்த கேவலமான வேலையை செய்றாங்க. பாலு, நீங்க தலையிடாதீங்கம்மா. இவளும் இவளோட அம்மாவும் ராஜ ரத்தத்துல பிறந்தவங்க. நம்மளும் தீண்ட தகாதவங்களா? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்களெல்லாம் சுட்டு தள்ளணும். பாலு போதும், நிறுத்து. முடியாது, என்னால நிறுத்த முடியாது. இவளை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக தானே இவளோட அம்மா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஏழு குடும்பத்துல பிறந்து நான் ஒரு டாக்டர் ஆனதை இவ அம்மாவால தாங்கிக்க முடியல. எப்படியாவது என் வேலையை நாசமாக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு முயற்சி பண்றாங்க. என் மேல ஏதாவது கேஸ போட்டு என்னை ஜெயில புடிச்சு போட்டாதான் ராயல் பிளட்ல பிறந்த அவங்க பொண்ணை கையோட கூட்டிட்டு போக முடியும். உன் குடும்பத்தோட பேரும் பெருமைக்காகவும் பாரம்பரியத்தை பார்த்தும் நான் உன்னை நேசிக்கல. அத முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. உன்னே மாதிரியே தான் என்னையும் ஒரு அம்மா பெற்றிருக்காங்க. என்னை பத்தி இந்த அம்மாவுக்கும் நிறைய கனவுகள் இருக்கு. பெரிய ராஜ குடும்பத்துல நான் பிறக்கலனாலும் ராஜ ரத்தத்துல பிறந்த உங்க அம்மாவை மாதிரி கேவலமான வேலைகளை நாங்க செய்ய மாட்டோம். முடிச்ச வரைக்கும் உங்க அம்மா பண்ண கொடுமையெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன். இனியும் என்னை அவமானப்படுத்தினாங்க, நான் பொறுத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனிமேலாவது என் அம்மாவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாலு, பாலு. பாலு கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளு. நீ எதையும் இழக்கல. எல்லா அவமான அசிங்கத்தையும் படுறது நான் தானே. பாலு, பாலு, நான் சொல்றது. நான் எதையும் கேட்க விரும்பல. பாலு, அம்மாடி, இப்ப அவன்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம். நான் அவன்கிட்ட பேசுறேன். அத்தை, நான் பாலு விஷயத்துல என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. நீங்க தப்பு பண்ணதுனால ஒன்னும் இப்படி நடக்கலம்மா. உங்களை பிரிக்கிறதுக்கு மத்தவங்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்குமா. பாலு, கதவை தர பாலு, ப்ளீஸ் பாலு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு கதவை தர, ப்ளீஸ். பாலு, 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 கதவை தர. என்ன தொந்தரவு பண்ணாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பாலு, கதவை தரப்பா. அம்மா சொல்றல, கதவை தர. அப்பா பாலு, பாலு, கதவை தரப்பா. அட கடவுளே, இவ தினேஷோட அம்மாவாச்சே. எதை சொல்லி மல்லு கட்டுறதுக்கு இங்க வரான்னு தெரியலையே. என்ன
இது வரைக்கும் பார்க்காத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நான் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா உன்ன இல்ல, என் பையன் தினேஷ. அவன் எங்க போனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அவன் எங்க போறான்னு இங்க கேட்டா தெரிஞ்சிருமா என்ன? என் புள்ள உன் பொண்ணோட புருஷன் தானே. உன் பொண்ணும் அந்த டாக்டரும் சேர்ந்து என் பையனை என்ன செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக தான் நான் இங்க நேரடியா இங்க வந்திருக்கேன். உன் புள்ளைய இங்க யாரும் புடிச்சு வைக்கவே இல்ல. அவனை நாங்க யாரும் பார்க்கவும் விரும்பல. உங்களுக்கு தேவையில்லை, உன் பொண்ணுக்கு தான் அந்த டாக்டர் இருக்கான்ல, அவன் கூட போறதுக்கு தானே அந்த குழந்தைய டாக்டர் கொன்னா. என் பையனோட குழந்தைய கொன்ன அந்த பாலு அப்புறம் உன் பொண்ணு எப்பவுமே நல்லாவே இருக்க மாட்டேங்குடி. இங்க பாரு, இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன் வாயை வச்சுக்கிட்டு எக்கு தப்பா ஏதாவது நீ பேசுனேன்னு வச்சுக்க, அந்த வேலையெல்லாம் இங்க ஆகாது. நீ என்ன பயமுடுத்தாத. இப்ப என் பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அவன் தான் இங்க இல்லன்னு சொல்லிட்டல. அப்ப எங்க போனா? போன இடத்துல போய் தேடு. என் பையனை உன் பொண்ணும் அந்த டாக்டரை சேர்ந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டாக்டர் ஏற்பாடு பண்ண ரவுடி பையன் அவனை அடிச்சத நிறைய பேர் பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என் பையனை நான் பார்க்கவே இல்ல. அவனை கொண்டு போய் என்ன பண்ணி தொலைச்சிங்க? அத குழி தோண்டி போச்சவன்ட்ட போய் கேளு. இனிமே இங்க நின்னுகிட்டு வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுன விளக்க மாத்த எடுத்துருவேன். நீ எடுத்துதான் பாரு. என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சது இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாரையும் போட்டு எரிச்சு கொன்னுடுவேன். என் குடிய கெடுத்தவ வந்துட்டா. ஒண்ணுமே தெரியாத என் பையனை கெடுத்தவ. நீ நல்லா குத்துக்கல் வந்துருதா இருக்கியா? டாக்டரை பாத்தியாமா? என்னம்மா பதில் சொல்லாம இருக்க? என்னாச்சுமா, டாக்டரை பாக்கலையா? பார்த்தோம்மா. அடியே, உங்க அண்ணனை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாதவங்க கூட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அடியே திமிர் பிடிச்சவளே, ஒரு நாள் உன் திமிரை நான் அடக்குறேன் பாரு. ஹேமா அந்த வீட்ல இருந்து எப்ப வந்தா? அங்க போய் அவளை கூட்டிக்கிட்டு வர அளவுக்குலாம் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? உன் பொண்ணை பார்த்தா மறுபடியும் புள்ளத்தாச்சான மாதிரி இருக்கு. அதனாலதான் கேட்டேன். அப்படி இருந்ததுன்னா அந்த டாக்டர் புள்ளையாதான் இருக்கும். ஏய், இனிமே என் பொண்ணை பார்த்து ஏதாவது சொன்ன வெட்டி கூறு போட்டுருவேன் பாத்துக்கோ. போடி இங்க இருந்து. இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போடி இங்க இருந்து முதல்ல. போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஆனா மறுபடியும் வருவேன். என் புள்ளைய உன் பொண்ணு அந்த டாக்டரை என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க. என் புள்ள மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கல, உங்க எல்லாரையும் கோட்டுக்கு இழுப்பேன். இங்க வாங்க. பசங்களா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா அப்பா வெளியே வருவாரு. அப்பா இன்னும் சாப்பிடல, வந்து சாப்பிட சொல்லுங்க. சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாருனா நீங்க தான் கட்டாயப்படுத்தணும். அதுக்கும் அவர் ஒத்து வரலன்னா நாங்க அப்பா கூட தான் படுத்து தூங்க போறோம்னு சொல்லுங்க. அத நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப கூப்பிடுங்க. பாட்டி மறைஞ்சு நிக்கிறேன். வா போனா. சரி. அப்பா, அப்பா டோர் தரங்கப்பா. அப்பா டோர் ஓபன் பண்ணுங்க. அப்பா, அப்பா, அப்பா கதவு தரங்க. டோர் தரங்க. அப்பா தரங்கப்பா. அப்பா அப்பா தரங்கப்பா. அப்பா, அப்பா. உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் வேணும்? அப்பா நீங்க சாப்பிடல? வேண்டாம். வேண்டானா வேண்டாம், நாங்க உங்களோட தூங்குறோம். இன்னைக்கு அம்மா கூட தூங்குங்க. அதெல்லாம் முடியாது, நான் உங்களோட தூங்குவேன். சொன்னா கேளுமா, இன்னைக்கு அப்பாவை தனியா விடு. அதை எப்படி தனியா விட முடியும்? நாங்க உங்களை தொந்தரவு பண்ணாம படுத்துக்கிறோம். ப்ளீஸ், இன்னைக்கு அம்மா கூட போய் தூங்குங்க. அம்மானா சொன்னாங்க அப்பாவோட தூங்குன்னு. ரெண்டு பேரும் எப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? நாங்களும் தூங்கணும்ல. அப்ப நீங்க பாட்டி கூட போய் தூங்குங்க. அப்பா அம்மா இருக்கும்போது நாங்க ஏன் பாட்டி கூட தூங்கணும்? அப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ அம்மாவை கூட்டிட்டு போ. நாங்க போக மாட்டோம். அப்ப இப்படியே நில்லுங்க. அப்பா டோர் மூடாதீங்க. அப்பா, அப்பா திறங்கப்பா, டோர் திறங்க. அப்பா திறங்கப்பா. திறங்கப்பா. அப்பா திறங்கப்பா. அப்பா திறங்க. அப்பா, அப்பா திறங்கப்பா.
இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்களும் தோத்து போயிட்டீங்களா? நாங்க தோத்தா என்ன, உங்க போல ஜெயிச்சிட்டாருல, சந்தோஷமா இருங்க. பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்தீங்கல்ல, அதான் கஷ்டப்படுறீங்க. நீ வா அம்மு. அம்மாடி, நீ திரும்பவும் பாலு வீட்டுக்கே போகணும்னு நான் எதுக்காக சொன்னேன்னு உனக்கு இன்னும் புரியலையா என்ன? நீ அங்க இருந்தீன்னா தினேஷால உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அது மட்டும் இல்லாம தினேஷுக்கு எதிராக நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தல்ல, அவனுக்கு உன் மேல கோவம் இருக்கும். நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன்னு தெரிஞ்சா அவன் உடனே இங்க வந்துருவான். நீ அவங்க வீட்டுக்கு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு தானே வந்த, அப்புறம் என்ன இங்க வந்தது மனசை மாத்திக்கிட்ட? நீ என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால தானே இங்க வந்தேன். என்ன வியாதி வந்தாலும் இந்த வீட்டோட அந்த வீட்டில் தானே வசதி இருக்கு. அந்த வீட்டில் 2 டாக்டர் இருக்காங்கல்ல. நீ டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தது அது எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. தேவிகா, இவ உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? சாச்சே இல்ல, தற்சமயம் நான் அங்க போகலமா. எதுக்கு நீ திடீர்னு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? அதுக்கு என்ன காரணம்? அந்த வீட்டில் உனக்கு அப்படி என்ன குறை இருக்கு? அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உன்னை சொல்லிட்டாங்களா என்ன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. அங்க இருக்கிற யாருமே என்ன எதுவும் சொல்லல. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சும்மா தான் கேட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க போக வேணாம்னு நீயே முடிவு எடுத்துட்டியா ஹேமா? அப்படின்னா அந்த முடிவை மாத்திட்டு நாளைக்கு காலையில அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடு. அங்க போறத பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்களும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ வில்லங்க இருக்கு. அது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.